வணக்கம் மக்களே. வியாழக்கிழமையானதும் ஒரு பறவையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. இந்த வாரம் நம்ம எந்த பறவையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்றத சொல்கிறதுக்கு முன்னாடி அதை யார் விரும்பி கேட்டிருக்கா, அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆர்வம் காட்டியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியான ஸ்வேதா. அவருக்காக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பறவை என்ன அப்படின்னா பஞ்சவர்ண கிளி, அதாவது ஆங்கிலத்தில் மக்காவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சவர்ண கிளி நீண்ட வால் மற்றும் மிக அழகான பல வண்ண ரெக்கைகளை கொண்டதாக இருக்குது. மத்திய மற்றும் தென் அமெரிக்க மழைக்காடுகளில் தாயகமாக கொண்ட ஒரு வகை பெரிய கிளி இனம்தான் இது. மஞ்சள், சிவப்பு, பச்சை அப்படின்னு பல நிறங்களில் இதை பார்க்க முடியும். இது கூர்மையான அலகுடன் பழங்கள் மற்றும் கொட்டைகளை உணவாக கொள்கின்றது. இது மெக்சிகோ முதல் தென் அமெரிக்கா வரை உள்ள வெப்பமண்டல மழைக்காடுகளில் வாழுது. சிவப்பு, நீலம், மஞ்சள், பச்சை அப்படின்னு பல வண்ண இறகுகள் கொண்டதாக இது இருக்குது. மிக நீண்ட வால் மற்றும் உறுதியான வளைந்த அலகை கொண்டிருக்கு. நீல மஞ்சள் பஞ்சவர்ண கிளி ப்ளூ அண்ட் எல்லோ மெக்காவ் அப்படின்னு சொல்கிறாங்க. பச்சை ரெக்கை பஞ்சவர்ண கிளி மற்றும் மிக அரிய வகை ஸ்பிக்ஸின் பஞ்சவர்ண கிளி, இதெல்லாம் இதனுடைய வகைகளாக இருக்குது. இவை நீண்ட காலம் வாழக்கூடியது. காடுகளில் இவற்றுடைய எண்ணிக்கை குறைந்து வருவதால் பல இனங்கள் தற்போது ஆபத்தான நிலையிலேயே இருக்குது. இந்த பஞ்சவர்ண கிளி ஒரு பழமுண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஃப்ருகிவோர், மற்றும் பூந்தேன் உண்ணி நெக்டாரிவோர். இது உணவு முறை பெரும்பாலும் மரங்களுடைய உச்சியில் கிடைக்கக்கூடிய இயற்கை உணவுகளை சார்ந்தே இருக்குது. பல்வேறு வகையான பூக்களில் உள்ள தேனை இது உணவாக உட்கொள்ளுது. பழுத்த பழங்கள், குறிப்பாக காட்டு பழங்கள் மற்றும் கொடி வகை பழங்களை இது உணவாக எடுத்துக்குது. பூக்களில் உள்ள மகரந்த தூள்களையும் இது விரும்பி உண்ணுது. சில நேரங்களில் மென்மையான விதைகள் மற்றும் தளிர்களை கூட இது உட்கொள்ளுது. பஞ்சவர்ண கிளிகள் காடுகளில், தோட்டப்பகுதிகளில் மற்றும் மனிதர்கள் வாழக்கூடிய நகரப்பகுதிகளில் உள்ள பூக்கும் மரங்களை சார்ந்து வாழுது. இவை பூக்கள் மற்றும் பழங்களை உண்ணும்போது மகரந்த சேர்க்கைக்கு முக்கிய பங்காற்றுகிறது. பஞ்சவர்ண கிளியினுடைய வளர்ப்பில் அதற்கு தேவையான பழங்களையும் பூந்தேன் கலவைகளையும் தானியங்களையும் கொடுக்கலாம். பஞ்சவர்ண கிளி, அதாவது ரோஸ் ரிங்டு பேரக்கிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆணா பெண்ணா அப்படின்னு எப்படி கண்டறிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவை முதிர்ச்சி அடைந்த பிறகு தான், அதாவது 1.5 to 2 வயதுக்கு அப்புறம்தான் அதை எளிதாக கண்டுபிடிக்க முடியும். அதனுடைய கழுத்து பட்டை பார்த்திங்கன்னா ஆண் கிளிக்கு கழுத்தில் தெளிவான கருப்பு மற்றும் இளம் சிவப்பு நிறை பட்டை காணப்படும். அதே பெண் கிளிக்கு கழுத்தில் பட்டை இருக்காது, இல்லைன்னா மிகவும் மங்கலான லேசான நிறத்தில் மட்டுமே காணப்படும். பெண் கிளிகளை விட வால் நீளமாக கூர்மையாக ஆண் கிளிகளுக்கு இருக்கும். பெண் கிளிகளுக்கு வால் சற்று குட்டையாகவும் அகலமாகவும் காணப்படும். ஆண் கிளிக்கு தலையின் நிறம் பிரகாசமாக பச்சை நிறமாகவும் கழுத்துப்பட்டை காரணமாக கம்பீரமாகவும் தோற்றமளிக்கும். பெண்கிளி தலையில் பட்டை இல்லாததால் ஒட்டுமொத்த பச்சை நிறம் ஒரே சீராக இருக்கும். சத்தம் பார்த்திங்கன்னா பொதுவாக ஆண் கிளிகள் அதிக சத்தமிடும், பெண் கிளிகள் அமைதியாக இருக்கும். குஞ்சுகளாக இருக்கும்போது ஆண் பெண் வேறுபாட்டை கண்டறிவது கடினம். அவை வளர வளரவே கழுத்துப்பட்டை தோன்றும். மேலும் பஞ்சவர்ண கிளி பொதுவாக வசந்த காலம் முதல் கோடை காலம் வரை, அதாவது மார்ச் முதல் ஜூலை வரை இனப்பெருக்கம் செய்யும். இவை ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே முட்டையிடும். மழைக்காடுகளில் வாழும் இந்த கிளிகள் மரங்களில் பொந்துகளில் கூடு கட்டி 1 முதல் 3 முட்டைகள் வரை இடும். முட்டைகளை அடைகாக்கும் காலம் சுமார் 24 முதல் 28 நாட்கள் ஆகும். பஞ்சவர்ண கிளிகள் மிகவும் புத்திசாலித்தனமான பறவைகள். மனிதர்களின் குரலை ஓரளவு நகலெடுத்து பேசக்கூடியவை. அதனாலேயே செல்லப்பிராணிகளாகவும் வளர்க்கப்படுகின்றன. என்ன, இன்னைக்கு பஞ்சவர்ண கிளியை பற்றி எல்லா செய்திகளும் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இனிமேல் அடுத்த வாரம் எந்த பறவையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத கருத்து பட்டத்தில் பதிவிடுங்க. இன்னும் வேறு பறவைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். நன்றி.